ஞாயிறு நோக்கி நடப்போம், இறை வார்த்தையை உயிராக்கி இறைவனை வாழ்வாக்கி வாழ்வோம். வாருங்கள், இறை வார்த்தையை அறிந்து அன்பு செய்து சாட்சிகளாவோம். அக்கினியாய் என்மேல் இறங்கி வந்து, அக்கினியாய் என்மேல் இறங்கி வந்து, அபிஷேகம் செய்தென்னை ஆட்கொள்ளுமே, அபிஷேகம் செய்தென்னை ஆட்கொள்ளுமே. என் துணையாளரே தண்ணீரின் மீது அசைந்து ஆடும் ஆளுகையின் தேவனே, தண்ணீரின் மீது அசைந்து ஆடும் ஆளுகையின் தேவனே, ஆராதிப்பேன் என்னார் உயிரே, ஆராதிப்பேன் என்னார் உயிரே, ஆராதிப்பேன் என்னார் உயிரே, ஆராதிப்பேன் என்னார் உயிரே. அக்கினியாய் என்மேல் இறங்கி வந்து, அக்கினியாய் என்மேல் இறங்கி வந்து, அபிஷேகம் செய்தென்னை ஆட்கொள்ளுமே, அபிஷேகம் செய்தென்னை ஆட்கொள்ளுமே. என் துணையாளரே தூய ஆவியே, தண்ணீரின் மீது அசைந்து ஆடும் ஆளுகையின் தேவனே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவுக்குள் அன்பு மிக்கவர்களே, நான்கு நோக்கி நடப்போம் என்ற வலைவழி களத்தினூடாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்வடைகிறேன். இன்றைய நாளில் நமது கத்தோலிக்க திரு அவை மிகவும் சிறப்பாக பரம கிறிஸ்துவத்தின் பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறது. இந்த திருவிழாவின் மூலம் மூவர் இறைவனாக இருந்து இறைவனில் செயற்படும் ஆற்றலையும் அதன் உட்பொருளையும் மிகவும் தெளிவாக இன்றைய வாசகங்கள் வாயிலாகவும் நற்செய்தி வாசகத்தின் ஊடாகவும் எங்களுக்கு கடவுள் மிக அருமையான செய்திகளை தருகின்றார். பரம திருத்துவத்தை புரிந்து கொள்வது ஒரு கடினமான விடயமாகவே இருக்கிறது. உதாரணத்திற்கு, ஒரு மின்சாரி விசிறியை நாங்கள் எடுத்துக்கொண்டோமானால் அதற்கு 3 சிறகுகள் இருக்கின்றன. அந்த 3 சிறகுகளும் சுழற்றுவிடும் பொழுது அந்த 3 சிறகுகளும் நமக்கு ஒன்றாக தெரிகிறது. ஆகவே அது ஒரே பார்வையில் ஒரே சுழற்சியாக மாறுகிறது. அதுபோல்தான் பரம திருத்துவமும் 3 பேராக இருந்தாலும், தந்தை, மகன், தூய ஆவி என்ற 3 பேராக இருந்தாலும்
அவர்கள் ஒன்றாக செயற்பட்டு இந்த பூவுலகை வாழ்விக்கிறார்கள். நமக்கு அருள்வளங்களை வழங்கி எம்மை வழிநடத்தி எம்மை காக்கும் தெய்வங்களாக இருக்கிறார். ஆகவே பரம திருத்துவம் எங்களுக்கு ஒரு கொடையாகவும், பரம திருத்துவத்தின் மூலம் நாங்கள் இறைவனை முழுமையாக புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை பெற வேண்டும் என்று இந்த நாளில் நாங்கள் மன்றாடுவோம். ஆமென். அன்பின் இறைவா, எமது பாப்பரசர் குருக்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களின் ஆன்மீக பணிவாழ்வை ஆசீர்வதிக்குமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவா, எங்கள் ஊரை நிறைவாக ஆசீர்வதியும். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் நன்றாக படிக்க நல்ல பிள்ளைகளாக வாழ நம்மை ஆசீர்வதித்தல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் ஆண்டவரே, உலக மக்கள் யாவரும் நலமாய் வாழ நடந்து வரும் யுத்த நிறைவடைய உமது படைப்பை காத்தரள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கருணை கடலே இறைவா, சிறு பிள்ளைகளை நாங்கள் உம்மிடம் பின்பற்றி வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இன்றைய நாளிலே பதிலுரை பாடல் மூலமாக ஆண்டவர் எம்மோடு பேசுகின்றார். எல்லாம் வல்ல ஆண்டவரின் அளவற்ற மாட்சியும் மகிமையும் என்றும் உலகமெங்கும் உயர்ந்து விளங்குவதாக. அவரது பரிசுத்த நாமம் தலைமுறை தலைமுறையாக போற்றி புகழ்வதாக. அவரின் கருணையும் கிருபையும் எங்கள் வாழ்வை நாள்தோறும் வழிநடத்தி சமாதானமும் நம்பிக்கையும் எங்கள் இதயங்களில் நிலைத்திருக்க அருள் புரிவதோடு அவரது மாட்சி என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். பல்லவி. என்றென்றும் நீர் புகழ பெறவும் ஏத்தி போற்ற பெறவும் தகுதியுள்ளவர். என்றென்றும் நீர் புகழ பெறவும் ஏத்தி போற்ற பெறவும் தகுதியுள்ளவர். எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் வாழ்த்து பெறுவீராக. மாட்சியும் தூய்மையும் நிறைந்த உம் பெயர் வாழ்த்தக்குரியது. என்றென்றும் நீர் புகழ பெறவும் ஏத்தி போற்ற பெறவும் தகுதியுள்ளவர். உமது தூய மாட்சி விளங்கும் கோவிலில் நீர் வாழ்த்து பெறுவீராக. கெருவுகள் மேல் வீட்டிருந்து படுகுழியை நோக்குபவரே, நீ வாழ்த்து பெறுவீராக. என்றென்றும் நீர் புகழ பெறவும் ஏத்தி போற்ற பெறவும் தகுதியுள்ளவர். உமது ஆட்சிக்குரிய அரியணை மீது நீர் வாழ்த்த பெறுவீராக. உயர்வானகத்தில் நீர் வாழ்த்து பெறுவீராக. என்றென்றும் நீர் புகழ பெறவும் ஏத்தி போற்ற பெறவும் தகுதியுள்ளவர். அதிகாரம் 1 வசனங்கள் 16-18 வரை. அக்காலத்தில் இயேசு நிக்கதேமுவிடம் கூறியது, தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை. ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. இது வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று தந்தை மகன் தூய ஆவியார் ஆகிய மூவொரு கடவுள் பெருவிழா. அத்தோடு திரு அவையானது புனித கன்னி மரியம்மாள்
தந்தையே இறைவா, மூவரு இறைவனாக இருந்து உம்மை வழி நடத்தும் உம் அன்பிற்கு நன்றி. உம் ஒன்றிப்பை சிந்திக்கும் நாங்கள் அந்த ஒன்றிப்பை விரும்பும் குடும்பங்களாகவும் பங்கு சமூகமாகவும் வாழ வரம் தாரும். பிரிவினைகள் அகன்று போட்டி பொறாமைகள் இல்லாத நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ உம்மீது நம்பிக்கை வைத்து வாழும் எல்லோரையும் ஆசீர்வதியும். இவற்றை எல்லாம் எங்கள் ஆண்டவர் வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். எங்கள் நல்ல தாயாரே, இந்த நாள் முழுவதும் எங்களை சர்வினத்திலும் சாதாரண பாவத்திலும் சகல தீமைகளிலிருந்தும் காத்துக்கொள்ளும். மரியாயே, எங்கள் நல்ல தாயாரே, இந்த நாள் முழுவதும் எங்களை சர்வினத்திலும் சாதாரண பாவத்திலும் சகல தீமைகளிலிருந்தும் காத்துக்கொள்ளும். மரியாயே, எங்கள் நல்ல தாயாரே, இந்த நாள் முழுவதும் எங்களை சடுகினத்திலும் சாவான பாவத்திலும் சகல தீமைகளிலிருந்தும் காத்துக்கொள்ளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயவாகி உங்கள் அனைவரையும் பாதுகாத்து உங்கள் குடும்பங்களை என்றும் வழிநடத்துவாராக. ஆமென். ஞாயிறு நோக்கி நடப்போம், இறை வார்த்தையை உயிராக்கி இறைவனை வாழ்வாக்கி வாழ்வோம். வாருங்கள், இறை வார்த்தையை அறிந்து அன்பு செய்து சாட்சிகளா